ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் டெய்லி வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒன்று, யாராவது நினச்சி பார்த்தீங்களா, என்னடா இவ்வளோ ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது என்னை தேடினீங்களா? என்னடா ஒரு வாரமாக மீ கார்டன் ஆளை காணுமே, இல்லைனா டெய்லி ஒரு வீடியோவை போட்டு நம்மளை தொல்லை பண்ணுவாங்களே அப்படின்னு யாராவது தேடினீங்களா? ஐ ஹோப் தேடி இருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எஸ், நான் இப்போது ஊட்டியில் இருக்கேன். சரியான வெயில், பட்டையை கலப்புதுங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் சன்ரைஸ் ஆகிடுது. ஸோ 6லேருந்து 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பனி அந்த இப்படி குளிரும் வெயிலுமா இருக்குது. 10 மணிக்கு மேலே மண்டை கிழிகிற வெயில் 4-5 மணி வரைக்கும் இருக்குது. அங்கே இருக்கிற நாயெல்லாம் பார்த்திங்கன்னா, தெரு நாயே பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு அந்த மாதிரி இருக்குதுங்க. பாருங்கள், ஹஸ்கி மாதிரி இருக்குது. அவ்வளோ காஸ்ட்லி நாய் மாதிரி இருக்குது. ஆனால் அது அங்கே வந்து தெரு நாயாங்க. ரைட்டு. ஸோ இப்போ நம்ம ரோஸ் கார்டனுக்குள்ளே நிற்கிறோம். அதாவது ஊட்டி கவர்மெண்ட் ரோஸ் கார்டனுக்குள்ளே நிற்கிறோங்க. ரொம்ப பெரிய ஒரு இது, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எல்லா செடியும் ப்ரூன் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க மருந்து, ஒரு பக்கம் நட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா, ஏப்ரல் மேல தான் வந்து சீசன். இந்த ரோஜாக்கள் எல்லாத்துலேயுமே ப்ரூன் பண்ணி விட்டதில் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்குது. ஸோ ஏப்ரல் மேல சீசன் டைமுக்கு ஊட்டிக்கு வரவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆனாலும் வர நாட்களில் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கண்ணுக்கெல்லாம் அழகழகான விருந்து இருக்குங்க. ஓகேவா? ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்த்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். வர நாட்களில் ரோஜா விரும்புகிறவங்க, ரோஜா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு ரோசஸ் அங்கேருந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இவங்க தான் இப்போது அதிலெல்லாம் ரோஜா செடி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போது ஒரு ஓரமாக நட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறதுங்க, அப்படியே கல் மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் இவங்க எந்த செடியுமே ஹைட்டாக வளர விடலை. எல்லாமே ட்ரிம் பண்ணி போன்சாய் முறையில் தான் வளர்த்துட்ருக்குறாங்க. இவங்க எதுவுமே உரம் பெருசாக கொடுத்த மாதிரி தெரியலங்க. அது செம்மண்ணோடு சேர்த்து மாட்டு எரு, அந்த நம்ம சாணி உரம் இருக்குல்லையே, அதுதான் போட்டிருக்குறாங்க. மற்ற மாதிரி வேறு எந்த இதுவும் போட்ட மாதிரி தெரியலை எனக்கு. ஆனால் காலையில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா, இதை ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார் இது மேலே. மேபி அது பூச்சி மருந்தாக கூட இருந்திருக்கலாம், பட் என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அது பீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அவ்வளோ வாசனை சூப்பராக இருந்தது. ஓகேவா? ஹேவ் அ நைஸ் டே. வெயிட் அண்ட் வாட்ச் மை வீடியோ.